தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் சூடு அதிகரித்து வரும் நிலையில் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு முக்கிய வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தால் பல்வேறு சமூகத்தினரின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் ரூபாய் 8,000 நிவாரணத் தொகை ரூபாய் 12,000 உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக சிறு கடைகள் வைத்து வாழும் வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்படும் பொங்கல் தொகுப்புடன் கூடுதலாக ரூபாய் 1,000 பணம் பரிசாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் இலவச மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக, விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாகவும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2,000 மற்றும் +2 முடித்த இளைஞர்களுக்கு ரூபாய் 1,000 வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 கருணை தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குறுதிகள் தேர்தல் அரசியலில் புதிய எதிர்பார்ப்பையும் அரசியல் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளன.